ரஜினி மற்றும் கமல் அவர்கள் இருவரும் 50 வருட கால நண்பர்கள் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்று. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் முதலாக அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகமான போது அந்த படத்தின் ஹீரோ கமலஹாசன் அவர்கள்தான். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் அறிமுகம் ஆகும்போது கமல் அவர்கள் பெரிய ஸ்டாராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு பாலச்சந்தர் இயக்கத்தில் கமலும் ரஜினியும் சில படங்களில் இணைந்து நடித்து வந்தார்கள். இதைத் தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் ஒரு நடிகருக்கான சம்பளத்தை பிரித்து ரஜினிக்கும் கமலுக்கும் கொடுத்தால் இனிமேல் நாம் தனியாக நடிப்போம் என கமல் அறிவுரை சொல்ல ரஜினியும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார். அதன் பின் இருவரும் வெவ்வேறு பாதைகளில் பயணித்து தங்களுக்கான படங்களில் நடிக்க தொடங்கினார்கள். பொதுவாக சினிமாவில் போட்டி நடிகர்கள் எப்போதும் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இதில் ரஜினியும் கமலும் ஒரு விதிவிலக்கு. போட்டி நடிகர்களாக இருந்தாலும் சினிமா மற்றும் சொந்த வாழ்வில் முக்கியமான விஷயங்களை இருவரும் கலந்து பேசுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் ரஜினி அவர்களுக்கு எப்போதும் குழப்பம் ஏற்பட்டாலும் கமலை போனில் தொடர்பு கொள்வார் என்றும், அதேபோல் கமல் அவர்கள் புதிதாக கட்சி துவங்கிய போதும் ரஜினியை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்துக்கள் பெற்றதும் கவனிக்கத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எந்த மேடையாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கமலை உயர்த்தி பேசுபவர் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த நிலையில் தான் 40 வருட காலங்களுக்கு பின்பும் ரஜினியும் கமலும் மீண்டும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. மேலும் இந்த படத்தை நெல்சன் இயக்கப் போவதாக சினிமா வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பின்னணியில் ஒரு கதை இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது தக் லைஃப் படத்தை தயாரித்த வகையில் கமலஹாசன் அவர்களுக்கு 180 கோடி வரை நஷ்டம் ஏற்பட்டு அது கடனாக மாறிவிட்டதாகவும், இதை ரஜினியிடம் கமல் சொல்லியதால் அவரின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு படம் ஒன்றை நடித்துக் கொடுக்க ரஜினிகாந்த் அவர்கள் முடிவெடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது விரைவில் நடக்க இருப்பதாகவும் சினிமா வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது.